பலிக்கும் அந்த தும்பல் வேற இந்த தும்பல் வேற. வணக்கம் 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 வணக்கம். நல்லது போய் பைத்து மாட்டேங்கம்மா. ஆமா வணக்கம் 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 வணக்கம். அவன்தாம்மா நைட்டு ஒரு 2:30 மணி ஆனாக்கா ஏவல் மாதிரி வந்துருவான். எவ்வளோ பாப்பா தாத்தா தாத்தா வாட்டி வாத்தா. ஏய் பாப்பான்னு என்ன சொல்றது? என்ன தாத்தான்றாடா எப்பா? என்ன பண்ண? காடு வாழது வீடு போனது என்னவா என்ன வாழுது? ஏம்மா எனக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குதுமா. அப்புறம் ஏன் 16 வயசு ஆகிறதுக்கு? 16 வயது ஆகுவதற்கு ஒரு நாள் இருக்குது. என்ன ஒரு ஆளுக்குடா எப்பா. என் மாடி, என் தேனி, என் மயிலி, என் குயிலி வா கண்டாரு ஒளி வா. மரியாதை கட்டுறோம். யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? யாருன்னு மாடி பிடிக்கிறது? யாருன்ற மாமனா மாமனா மச்சானா அஞ்சாலியா பஞ்சாலியா சித்த மகனா பெரியப்ப மகனா மாமா மகனா மச்ச மகனா எதிர்ட்டுக்காரனா பக்கத்துக்காரனா இது ஆத்திரமா வாயா? அது லாஸ்ட் மட்டும் சொல்லாத. அது வேணா அவனுக்கு சொல்லு. பாப்பா ஒரு பெண்ணுன்னா உண்மை தெரியலன்னா அடக்க கொடுக்குமா பேசுறது? அடக்க கொடுக்குமா? சரி சரி இனிமேல் அடக்க கொடுக்குமா பேசுறேன். நீ என்ன சொன்னாலும் சரி அது மட்டும் நான் காட்டுறேன். காட்டுறேன். மட்டும் கொடு. சரியா சரியா? நான் ஒரு பெண்ணாக வந்திருக்கேன்.
நான் யார்? ம், எந்த நட்டை சேர்ந்தவள்? ம், யாருடைய மகள்? ம். கல்யாணம் ஆகி விட்டதா? என்ன நீதானே சொன்ன ஊங்காட்ட சொன்ன. ஒரே வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்றேன். சரி சரி, நீ என்ன வார்த்தை வேணாலும் பேசு. உனக்கு எதிர் பேச்சே பேசாம எப்படி படுக்கு ஏய், கூட்டம் போறான். நீ என்ன வார்த்தையான சொல்லு, எப்படி படுக்குன்னு பதில் சொல்லணும். சரி, நான் கேட்க ஒரு கேள்விக்கு இங்க பாரு. அப்படி படுக்க பதில் சொல்லிட்டே இருக்கணும். இப்போது மாபெரும் மக்கள் சபை படுக்கு பாரு, அவன் படுக்க போறான். மூக்குல தக்காளி சட்னி பாத்திருக்கியா? தக்காளி சட்னி நான் பாத்துக்கிறேன். அம்மா நாங்க ஊட்டி வச்சுக்கிறோம். இங்க அடிச்சடிக்கா தக்காளி சட்னி அப்படி தான் வந்துரும். வேணாம். அப்புறம் ரொட்டி வந்து மூக்குல நட்டு இப்படியும் தொட்டு நக்கிக்கலாம், சாப்பிடலாம். மூக்குல தொற நேரம் இதுல தொட்டா சூப்பரா போனா போட்டோம். போனா போட்டோம். இதனால வகத்தில் போட்டோம் போட்டும். சரியா? இப்போது ஆண்டவர் சன்னதி, அம்மன் சன்னதி, சரியா? அனைவருமாக சேர்ந்து அந்த சன்னதி முன்பாகவே ஒரு பெண்ணாக வந்திருக்கேன். நான் யார்? கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆகிவிட்டதா? கருமாதி ஆகிவிட்டதா? கருமோ வாயை கழுவியா? கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆக போகுதா? யாருடைய மகள்? வயசுக்கு வந்துட்டியா? வரலையா? நாளைக்கு வருவியா? இன்னைக்கு வருவியா? ஒன்னா கம்ப்யூட்டர் மட்டும் ரெண்டே போடுறாங்க. நான் கம்ப்யூட்டருக்கு 3ஆம் பங்காளி. நான் ஒண்ணு தட்டினா நான் 4 தட்டுவேன். எந்த நாட்டை சேர்ந்தவள்? யாருக்கு மகளாக இருக்கிறேன்? தாய் யாரு? தந்தை யாரு? பேர் விளக்கு தெரியுமா? அம்மா உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? உங்க ஆம்பளை மாதிரி எத்தனை பேரு? எனக்கு தான் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? ஏமா எனக்கு கல்யாணம் ஆகலம்மா. அதுக்கு என்ன பண்றது? நானும் ரெடியா தாங்க வரேன். எதுக்கு? இல்ல பரவாயில்ல, எனக்கு அரை மாதிரியே தீரும் வேலை. என்ன வேலை? வீட்டு வேலை தெரியுமா உனக்கு? நானும் உடவு ஓட்டுற மாதிரியாலும் யாரும் ஓட்ட மாட்டாங்க. சூப்பரா ஓட்டுவேன். கத்து கொடுத்தது யாரா? எனக்கு கத்து கொடுத்ததே உடலுக்கு அர்த்தம். சரி போனா போட்டோம். வந்திருக்கிறேன். ஆமா சொல்றா. அவர் தான் என் தந்தையார். அவன் மார்பில குடிக்கின்ற லட்சுமி இருக்கிறீர்கள் அம்மா. ஆமா எங்க அம்மா. உங்க அம்மா? அதான் உங்க அம்மா. அவன் மார்பில குடிக்கொண்டிருக்கீங்களே அவங்க யாரு? லட்சுமி. அவன் எங்க அம்மா. உங்க அம்மா எப்படி சொல்லி போ. இருவருக்கும் மகளாக பிறந்தவள் நான் தான் வச்சலா என்று சொல்லக்கூடிய சுந்தரி. என்னாச்சு? அப்ப பேரு அம்மா பேரு நல்லா இருக்கு. அம்மா உனக்கு பேரு வச்சுக்கிறாங்க பாத்தியா? சுண்டியலி. இவங்க என் பக்கத்துல தான் சுண்டியலி மாரி. இவன் சுண்டிலாம் சுண்டியல் செவிடு சுந்தரி. ஓ சுந்தரியா? அப்பா இன்னொரு பேர் கேளு. இன்னொரு பேரு வச்சலா என்று சொல்லக்கூடிய சுந்தரி. வச்சாலா? வச்சலா இல்ல இலையில அப்பளம் வச்சாலா? அது வச்சல வச்சலா. ஓ வச்சலா. ஏன் ஒண்ணு வச்சலாம். அவர் தோட்டல வச்சாலோ இல்ல கேவர் தோட்டல அவர் தோட்டம் சொல்லக்கூடிய இருவருக்கு மகளாக ஆண்டவர். அவரு மனைவியா விளங்கக்கூடிய அன்னையார் லட்சுமி. லட்சுமி சரியா? இருவருக்கு மகளாக பிறந்தவள் சுந்தரி. ஓ சுந்தரி. ஆகட்டும் ஆகட்டும். ஏமா
நீ உன் பேரை சொன்ன உடனே அவன் பாரு குஞ்சுகள் கை விட்டு வரான் பாரு. பட்டா ராசிக்கோள். அது என்ன தெரியல, இரவு நேரம் இல்லையா, இது வெறி நல்லா தான் பண்ணுவோம். எல்லாருக்குமே உண்ணி சாப்பிட வயிற்றுல சாப்பிடல, ஆமா. அதுக்கு உணவு தேவைப்பட மாட்டேங்குது. கொஞ்சம் மட்டும் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப இல்ல ஒரு வேலை எங்க ஓடி போட்டு கை பிடிச்சிங்க. சரி விடு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் இன்று யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? தந்தை யாரை பார்க்க வேண்டும்? கண்ணை யாரை அழைப்பு? அதுக்கு முன்பாகவே அண்ணியை பார்க்கலாமா? வா போலாம். நான் யாரை அழைத்து வர சொன்னேன்? யார் ஆச்சுன்னு சொன்னங்க? கோயில் தரும் கத்தா அவர் தூங்கிட்டார். என்னுடைய மகள் சுந்தரியை அழைத்து வர சொன்னேன்ல, பார்த்தாயா? இத வந்துக்குது சுண்டேலி. சுண்டேலி இல்லடா, சுந்தரி. சுந்தரி இதோ பார். அண்ணையால் அழைப்பு. சீக்கிரம் அழைத்து வா. என்னடா அம்மா மம்மி வரும்படி உத்தரவு. மம்மி கோயிங் டு ஹவுஸ். என்ன சொல்றேம்மா? ஓ மம்மி யூ மம்மி கோயிங் ஹவுஸ். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது தான் எங்க அம்மால கேட்பேன், ஹவுஸ் நானா என்ன எங்க கோயிங் டு? ஏய் யூ மம்மி பாத்ரூம் போறதா? ஏய் இவளுக்கு இங்கிலீஷே போலறா. ஏய் யூ மம்மி கோயிங் ஹவுஸ். ஏய் இவள யாருக்கு சாப்பிட முடியாது, ஐஸ் சாப்பிட முடியாது ஐஸ். ஏய் இவளுக்கு இங்கிலீஷே போலறா. ஏய் யூ மம்மி கோயிங் ஹவுஸ். வீட்டுக்கு கூட்டாங்க. இவன் வயிற்றுக்கு சோறு தின்னுறான். வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்களா? யூ கோ கம் ஆன் குயிக். போலாம் போ. கட் பண்ண கூடாது வீடியோ. கட் பண்ண கூடாது வீடியோ. அப்படியே எதுவும் கட் பண்ணாதுங்க, அப்படியே புரியுதா?
அன்னைக்கு ஏற்றமர்களை எடுத்து வந்து உங்கள் பாதத்தில வைத்து பாதமே கதை என்று கரைகளை கூப்பி சிறந்த வணங்கி படுத்திருக்கேம்மா. மகளே, என்னம்மா அன்னை யாருடைய பாதத்தை படுத்திருக்கிறாய் கண்ணே. அடி மகளே, வாழ்க வாழ்க. என்னாலும் சுகம் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும் கண்மணி. அப்படிங்களா? அம்மா ஒரு வார்த்தைமா வாழ்ந்து சொன்னீங்களா? சந்தோஷம் கொண்டு இருந்த போதிலும் என்ன அழைத்த காரணம் என்னம்மா? மகளே, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் சொல்ல வேண்டுமா?
அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் என்னம்மா உன்னை அழைத்திருக்கின்றனே. ஆமா என்ன காரணம் கேட்கிறேன்? என்னம்மா காரணம் அரண்மனையிலே அப்படிங்களா? அதனாலே, இந்த தினத்திலே உன்னை எப்ப கூப்பிடணும்? அப்பா அம்மாவுடைய கேட்க மாட்டாங்க. நானும் பக்கத்துல இருக்கிறேன். காவலுக்கு பக்கத்திலே தான் இருக்கணும். நான் காவலுக்கு இருக்கும்போது ஒரே ஆள் வர முடியாது. பக்கத்துல மட்டும் தான் இருக்கணும். ஆளு பக்கத்திலே இருந்தாலும் கை பக்காக்க போக கூடாது. கை போவாதே. எந்த தினத்துல கூப்பிடணும் அந்த தினத்தில் வந்தால் மட்டும் போதும். அப்படியா? அப்படியா? ஆகட்டும். அது இந்த தினத்துல என்னுடைய மன்னவராகப்பட்டவர் மனைவி வர வேண்டும், லட்சுமி வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார் அல்லவா? போய் பார்க்கலாமா? என்னத்த உன்னுடைய மனைவி லட்சுமி வந்திருக்கிறாள் என்று என்னுடைய கணவரிடத்துல சொல்லிட்டு வா. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இதே வேற என்னதுன்னு கேட்டேன். நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, பத்திரிக்கை காட்சிக்கு வந்துக்கிறேன். திரியாதர மகன் லக்ஷ்மணகுமாரனுக்கும் நம்ம மகள் சுந்தரிக்கும் கல்யாணம் உண்டு. நம்ம மகளா? சரி, உங்க